அன்பான மாணவர்களுக்கு இனிமையான இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி இலக்கண பகுதி. அதிலே தன்வினை, பிறவினை. தன்வினை என்றால் என்ன, பிறவினை என்றால் என்ன? நிறைய பேருக்கு இது பற்றி விளக்கம் இல்லாமல் இருக்கும். இலகுவாக சிறிய உதாரணங்கள் மூலமாக விளங்க வைக்க நான் முயற்சிக்கின்றேன். தன்வினை என்பது தன்வினை, பிறவினை சிறிய ஒரு வேறுபாடுதான். தன்வினை, பிறவினை. தன்வினை என்பது ஒரு வினையின் பயன். ஒரு வினை என்றது செயலை குறிக்கும். ஒரு செயல் ஒன்றை நாங்கள் செய்கின்றோம். அந்த செயலினுடைய பயனானது கருத்தா, எழுவாய், எம்மை சேருமாக இருந்தால் அது தன்வினை. வடிவாக்கவனியங்கோ, ஒரு வினையின், ஒரு செயலினுடைய பயன் எழுவாய் அல்லது கருத்தாவை செய்கின்றவர் தான் எழுவாய் அல்லது கருத்தாண்டு சொல்லப்படும். அவரை சேருமாக இருந்தால் அது தன்வினை. இது வரைவிலக்கணம். விளங்காட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிறவினை. பிறவினை என்பது ஒரு வினையின் பயனானது எழுவாய் என்று சொன்னோம் தானே. எழுவாய் அல்லது கருத்தாவை சேராமல் பிரிதொருவரை, இன்னும் ஒருவரை அல்லது பிரிதொன்றை சேருமாக இருந்தால் அது பிறவினை. செயல் செய்கிறது இங்க ஒரு ஆள் தான். தன்வினையிலையும் பிறவினையிலையும் செயல் செய்கின்றவர் ஒருவர் தான். அதுல முதலாவதுல அந்த செயலினுடைய பயனானது எழுவாய் கருத்தாவை சேருமாக இருந்தால் அது தன்வினை. பிரிதொருவரை சேருமாக இருந்தால் அது பிறவினை என்று சொல்லப்படும். வடிவா பாருங்க. அம்மா உணவு உண்டார். அம்மா உணவு உண்டார். இது முதலாவது உதாரணம். அம்மா குழந்தைக்கு உணவு ஊட்டினார். அம்மா குழந்தைக்கு உணவு ஊட்டினார். இந்த உதாரணத்தை வடிவா கவனிங்க. இதுல அம்மா உணவு உண்டார், அதாவது எழுவாய் அல்லது கருத்தான்னு சொல்லுவோம். அந்த செயல் செய்யறது எழுவாய், அதாவது அம்மா. அந்த பயன் யாருக்கு போகுது? அம்மாவுக்கு போகுது. யாருக்கு போகுது? அம்மாவுக்கு போகுது. அப்ப அது என்ன வினை? தன்வினை. வினையின் பயனானது எழுவாய் அல்லது கருத்தாவை சேருமாக இருந்தால் அது தன்வினை என்று சொல்லப்படும். அம்மா குழந்தைக்கு உணவு ஊட்டினார். இதுல பாருங்க, செயல் செய்யறது ஒரு ஆள், எழுவாய் மட்டும் ஒரு ஆள் தான். ஆனா அந்த செயலினுடைய பயன் கருத்தாவுக்கு போகாமல் இன்னும் ஒரு ஆளுக்கு போகுது. விளங்குதா பிள்ளைய? இன்னும் ஒரு ஆளுக்கு போகுது. ஆகவே அது பிறவினை. தன்வினை, பிறவினை. இலகுவான உதாரணம். அம்மா உணவு உண்டார். ஆர் செயல் செய்யறது? அம்மா. அது பயன் யாருக்கு போகுது? அம்மாவுக்கு, அதாவது எழுவாய் அல்லது கருத்தாவுக்கு போகுது. இது என்ன? தன்வினை. அதே நேரம் செயல் செய்யறது எழுவாய், ஒரு ஆள் தான். பயன் யாருக்கு போகுது? இன்னும் ஒரு ஆளுக்கு போகுது. அது என்ன வினை? பிறவினை. அம்மா உணவு உண்டார். அம்மா குழந்தைக்கு உணவு ஊட்டினார். அந்த அம்மா தான் செயல் செய்யறது, ஆனால் அதனுடைய பயனானது இன்னும் ஒரு ஆளுக்கு போகுது. ஆகவே இது பிறவினை என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு உதாரணம் விளங்கியிருக்கும் என்று நம்புறேன். ஆசிரியர் பாடம் கற்றார். ஆசிரியர் பாடம் கற்பித்தார். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆசிரியர் பாடம் கற்றார். ஆசிரியர் கற்கிறார். கற்றார், கற்பித்தார். இதுல இது தன்வினை. கற்றார், கற்பித்தார். ஆசிரியர் பாடம் கற்றார், அவருடைய பயன் ஆசிரியர், அதாவது எழுவாய் கருத்தாவுக்கு போகுது. ஆசிரியர் பாடம் கற்பித்தார். பாடம் கற்பிக்கிறது ஆசிரியர், ஆனால் அதனுடைய பயனானது யாருக்கு போகுது? மாணவர்களுக்கு போகுது. ஆகவே அது என்ன? பிறவினை என்று சொல்லப்படும். நல்லா விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு வினையின் பயனானது எழுவாயை அல்லது கருத்தாவை சேருமாக இருந்தால் அது தன்வினை என்றும், ஒரு வினையின் பயனானது பிரிதொருவரை சேருமாக இருந்தால் அது பிறவினை என்றும் கூறப்படுகின்றது. இதுதான் தன்வினை, பிறவினை என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு. விளங்கியிருக்கும் என்று நம்புறேன் மாணவர்களே. இன்னும் ஒரு பகுதியை பார்ப்போம். இது தனிவினை, கூட்டு வினை. அது என்ன தனிவினை, கூட்டு வினை? நாங்கள் தன்வினை பார்த்துட்டோம்,
பிறவினை பார்த்துட்டேன். இது தனி வினை, மற்றது கூட்டு வினை. அடுத்த பகுதி வடிவா கவனிங்க. ஒரு வினைச்சொல் எடுப்போம். கற்றார், ஓடினான், பாடினான், ஆடினான், விழுந்தான், இப்படி சொற்கள் எடுப்போம். இதுல வினை அடி, ஒரு வினைச்சொல்லினுடைய வினை அடி என்றால் கற்றார் கல், விழுந்தார் விழு, ஓடினார் ஓடு, ஆடினான் ஆடு, பாடினான் பாடு. விளங்குதா? இதுதான் வினை அடி. இந்த அடி சொற்களில் இருந்துதான் வினை சொற்கள் பிறக்கும். விளங்குதா பிள்ளைகள்? ஓடினான் ஓடு, பாடினான் பாடு, நின்றான் நில், விழுந்தான் விழு, அழுதான் அழு. இந்த அழு, ஓடு, பாடு, நட, இதுதான் ஒரு வினை அடி என்று சொல்லப்படும். வினை சொற்களுடைய பகுதி என்று சொல்லப்படும். அப்ப தனிவினை என்றால் ஒரு வினை சொல்லின் வினை அடி பிரிக்க முடியாது. இன்னும் விளக்கமாக சொன்னால் அது பகாப்பதமாக இருந்தால், பகாப்பதம் பகுபதம், இது பற்றி மேலதிகமாக அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். பகுபதம் என்றால் ஒரு சொல்லை ஆக்கக்கூறுகளாக பிரிக்கலாம், பிரித்தால் பொருள் தரக்கூடியது, அதெல்லாம் பகுபதம் என்று சொல்லப்படும். பகாபதம் என்றால் ஒரு சொல்லை ஆக்கக்கூறுகளாக பிரிக்க முடியாது, அவ்வாறு பிரித்தாலும் பொருள் தராதது பகாபதம் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு வினை சொல்லினுடைய வினையடி, இப்ப நான் சொன்னானே அழு, பாடு, நட, ஓடு, இது வினை அடி. ஒரு வினை சொல்லினுடைய வினை அடிகள் பகாபதமாக, அதாவது பிரிக்க முடியாமல் அமைந்தால் அது தனிவினை என்று சொல்லப்படும். பாடினான்ல பாடு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஆகவே அது என்ன? தனிவினை. ஓடினான்ல ஓடு பிரிக்க முடியாது, அது என்ன வினை? தனிவினை. விழுந்தான்ல விழு பிரிக்க முடியாது, ஆகவே இதெல்லாம் தனிவினை என்று சொல்லப்படும். விளங்குதா? அடுத்தது நாங்க பார்க்க போறது கூட்டு வினை. ஒரு வினைச்சொல்லினுடைய வினை அடி பிரிக்கக்கூடிய மாதிரி இருந்தால், அதாவது பகுபதமாக அமைந்து காணப்பட்டால் அது கூட்டு வினை. அப்ப தனிவினை என்றால் என்ன பார்த்தாங்க என்றால், ஒரு வினைச்சொல்லினுடைய வினை அடி பிரிக்க முடியாமல் இருக்கும். அப்படி பிரிக்க முடியாத இருக்கிறது எல்லாமே தனிவினை என்று சொல்லப்படும். ஆனா கூட்டு வினையில ஒரு வினைச்சொல்லினுடைய வினை அடி பிரிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி அது என்ன? பகுபதம். பகுபதமாக இருந்தால், ஒரு வினை சொல்லினுடைய வினை அடி பகுபதமாக இருந்தால் அது கூட்டு வினை. சிறிய ஒரு உதாரணம். தாவி பாய்ந்தால், தாவி பாய்ந்தால் ஒரு வினைச்சொல். இந்த வினையடியை பார்த்தோம் என்றால் தாவி பாய், தாவி பாய் தான் வினையடி. விழுந்தான்ல வினையடி என்ன? விழு. ஓடினான்ல வினையடி என்ன? ஓடு. இதுகள் தனிவினை, பிரிக்க முடியாது. தாவி பாய்ந்தான்ல தாவி பாய் தான் வினையடி, இதை பிரிக்கலாம் தானே? தாவி சக பாயடி பிரிக்கலாம். ஆகவே இது என்ன? கூட்டு வினை. விளங்குதா? தந்தி அடித்தான், இதுல வினையடி தந்தி அடி, என்னென்னு பிரிக்கலாம்? தந்தி சக அடி என்று பிரிக்கலாம். ஆகவே இது என்ன வினை? கூட்டு வினை. தாவி பாய்ந்தார், வினையடி சொல்லுங்க பாப்போம். தாவி பாய், தாவி சக பாய் என்று பிரிக்கலாம். இப்படி பிரிக்கக்கூடியது, அதாவது பகுபதமாக அமைகிறது எல்லாமே கூட்டு வினை. பகாபதமாக அமைகிறது என்ன? ஒரு வினை சொல்லினுடைய வினை அடி பகாபதமாக அமைகிறது எல்லாமே தனிவினை என்று சொல்லப்படும். இதுதான் புள்ளியல் விளக்கு. சில பேர் தனிவினையையும் தன்வினையையும் போட்டு குழப்புறது, ரெண்டுமே வெவ்வேறானவை. 4 விஷயம் இன்றைக்கு நான் படிப்பிச்சிருக்கிறேன். தன்வினை, பிறவினை, தனிவினை, கூட்டு வினை. 4 விஷயங்களையும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க மாணவர்களே. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, மேலதிகமான விளக்கம் உங்களுக்காக தரப்படும். தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சில பேர் தன்வினையையும், அதான் சொன்ன, தன்வினையும் தனிவினையும் வெவ்வேறானவை, அது ஒன்று அல்ல. முடிந்த அளவுக்கு 4 விடயங்கள் பற்றி இன்று பார்த்திருக்கின்றோம். மேலதிகமாக இலக்கண பகுதி அடுத்த வீடியோவிலே வரும் மாணவர்களே. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய யூடியூப் தளத்துக்கும் ஆதரவு தாருங்கள். முடிந்த அளவுக்கு இந்த சேவை தொடரும் மாணவர்களே. மிகுந்த நன்றி.